நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கம்மா? 16 பேர் இருக்கு. 14 பேர் இருக்கீங்க. அது யார் யார் என்னென்னு ஒரு கிளான்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். இல்லை என்னென்ன ஆகுது? நீங்கள் பாட்டி. நான் பாட்டி. இது மருமக. இது மருமக சாமி. இது வந்து பெரிய மருமக. அது வந்து சின்ன மருமக. அப்புறம் இங்க அம்மாவுக்கு வந்து 2 பொண்ணு. அந்த மருமகளுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. அப்புறம் வந்து இப்போ நாங்கள் வளர்த்து தம்பிக்கு ஒரு பொண்ணு. அவங்க பாருங்க பெண்கள் பொண்ணு அந்த பொண்ணு இதுதான். அப்புறம் அப்பா பேர் ஆரம்பசாமி, நம்ம பேர் முத்தம்மா. அப்புறம் எங்கள் மகன் பேர் ரங்கராஜ், இன்னொரு மகன் பேர் ரங்கராஜ், ரங்கராஜ். இத்தனை பேர் இருக்கீங்க? 14 பேர். ஓகே. இப்போ சமையல்லாம் எப்படிங்கம்மா? ஒட்டுக்க காலை சமையல் நம்மளுக்கு இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா தனித்தனியாக இல்லையா? இல்லை சமையல் கூட்டாக தான் சமைப்பீங்க? காலையில் சமையல் நான் பண்ணிடுவேன், சாயந்தரம் வந்து மருமகள் பண்ணிடுவாங்க. எந்த தனி. ஓகே. இது எவ்வளோ பெரிய விஷயம், கூட்டு குடும்பமாக இத்தனை பேருக்கு. இல்லை. ரொம்ப அருமையாக இருக்குங்கம்மா. இந்த அளவுக்கு சாமி இதே நாளே இதே மாதிரி பல பேர் சொல்கிறாங்க சாமி. நம்மளுக்கு 3 நாளைக்கு குழம்பு சொல்லுவாங்க. விஷயம் பண்ணுறது 3 நாள் கழிவுக்கு 3 நாள் சொல்லி இத்தனை பேர் ஜமாச்சிங்க. பரவாயில்ல, இந்த காலத்தில் யாரும் மருமக ஜீவ திருஷ்டி எப்படி இல்லை 3 நாளைக்கு குழம்பு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. கோயில் போயிட்டு